அருள்மிகு சிவசக்தி பாலமுருகர் திருக்கோவில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நவப்பட்டி கிராமம் தொம்மங்கரடு மலைக்குன்றில் அமைந்துள்ளது. அன்பான பக்த உள்ளங்களே, தொம்மங்கரடு சிவசக்தி பாலமுருகர் திருக்கோவிலில் 2025 தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 10/2/2025 அன்று நடந்த விளக்கு பூஜை, ஸ்ரீ சக்கர மகாமேரு குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சிகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அப்பன் ஸ்ரீ சிவசக்தி பாலமுருகரை தரிசிக்கலாம், மற்ற தெய்வங்களையும் தரிசிக்கலாம். வாங்க அன்பான பக்த உள்ளங்களே, வாங்க. விளையாடி விளையாடி வந்துடுவா. கந்தனுக்கு முன்பிருந்த கணபதியே முன்னவா. வேலவருக்கு விளையாடி வந்துடுவா. போது விளையாடி வந்துடுவா. வேலையில சாலி வாங்குனரு வயிற்றோடு சாலி வாங்குனரு விளையாடி வந்துடுவா. வேலையில மூல முதல் பொருள் ஐயா முச்சிக மகுண गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः
गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरवे सर्वलोकानां विषये वक्रतां नरे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तिये नमः ममो भक्त समस्त दुरित जगत्पादासि श्री पार्वती परमे पदवतीतं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव गौरीपदे अङ्घ्रिं स्मरामि करिष्माणस्य कर्मणः निर्विघ्ने परिसमर्प्यातीतं आदौ श्री विघ्नेश्वर पूजां करिष्ये உங்க அச்சரை எடுத்துக்கோங்க நான் ஒவ்வொன்றா சொல்றேன் ஓம் கர்ஜனாய நமः ஓம் நம்போதராய நமः ஓம் வீராய நமः ஓம் வித்யாராஜாய நமः ஓம் கணாதிபதியே நமः ஓம் யோகதேவதே நமः ஓம் கணாதிஷ்ய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் கஜானாய நமः ஓம் வக்ரதுர்காய நமः ஓம் சுருபணாய நமः ஓம் கோரம்பாய நமः ஓம் ஸ்கந்தபூர்வாய நமः ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமோ நமः தேவே நமः ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் லம் கணபதி வரவதஸ்தவதமே வஸ்மானாய ஸ்வாஹா ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் லம் கணபதி வரவதஸ்தவதமே வஸ்மானாய ஸ்வாஹா ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் லம் கணபதி வரவதஸ்தவதமே வஸ்மானாய ஸ்வாஹா இப்போ விநாயகர் இவங்கள உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எங்க பார்த்துருக்கீங்க யூடியூப்லயா ஓகே மீனாட்சி அம்மன் கோயில் ஓகே அப்புறம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் இவங்க இருப்பாங்க ஓகேவா எல்லாருக்கும் தெரியுதுன்னா சிரிச்சுக்கணும் தெரியுதுங்களா இதுல நடுவில் ஒரு புள்ளியாட்டம் வருது சரிங்களா ஒரு புள்ளி இருக்கும் அதை இப்படி வச்சு அந்த புள்ளியை கொடுத்து அப்படி தூக்கணும்னா இவங்க பேர் தான் மகாமேரு இவங்க பேர் ஸ்ரீசக்கரம் சரிங்களா இதுல இல்லாத தெய்வங்களே இல்லை இப்போ ஊர்ல காளியம்மன் மாரியம்மன் போயிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற பெண் தெய்வங்கள் யாராவது சொல்லுங்க ஓகே அப்புறம் நீங்க எனக்கு ஆர்டிக் தெரிஞ்ச பேர் சொல்லுங்க எங்கதான் பேர் ஓகே நல்லது சூப்பர் ஒருத்தர் ஒரு பேர் தான் அப்புறம் சரி 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 அவ்வளவுதானா வேற கோயில் போறது இல்லையா சாமுண்டேஸ்வரி சரி நீங்க சரி ஓகே சரி அவங்க நல்லா தெரிஞ்சு சந்தோஷம் அவங்களாம் யாரும் தெரியும் சப்தமானர்கள் இருந்தீங்க சப்த கல்வி இருந்தீங்க இப்பதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா சரி பிராமி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி இதுல கௌமாரின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க யாரும் தெரியும் எஸ் முருகனுடைய அம்சம் கௌமாரி சரிங்களா நவாவரண பூஜா அப்படின்னு சொல்லுவோம் நவாவரணம் 9 ஆவரணங்கள் இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஆவரணங்கள் இருக்கும் ஒவ்வொரு சுற்றுலையும் நீங்க சொன்னீங்க இல்லையா சுவாமிகள் சொன்னீங்க இல்லையா அம்பிகையின் ரூபங்கள் இதுல எல்லாம் வந்திருக்காங்க முருகனுடைய ஒரு அம்சம் தான் கௌமாரி அந்த கௌமாரி இந்த கார்னர்ல எங்கோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க மேரு அப்படின்னா மலை அப்படின்னு சரிங்களா ஒரு இமயமலை தான் மேரு அப்படின்றது மலை இப்ப ராஜா அப்படின்னா ஒரு ராஜா மகாராஜான்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா சரிங்களா இவங்க மேரு மகாமேரு இப்ப கௌமாரி அப்படிங்கிறவங்க இமயமலை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா இதுல எவ்வளவு உட்காரம் சரிங்களா நீங்க விரலவுக்கு என்ன முடியாத அளவுல பின் ரூப தெய்வங்கள் எல்லாமே இருக்கலாம் அப்படி யாருக்கு பூஜை பண்ண வந்திருக்கீங்க இதுல இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ண வந்திருக்கீங்க உங்க குலதெய்வம் உட்பட என்ன முடியாது விரலுக்கு என்ன முடியாது அவ்வளவு தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு கார்னர்லயும் இருப்பாங்க சரிங்களா அம்மன் அப்படின்னு சொல்ற வழிபாடுகள்
சரி நீங்க என்ன சொன்னீங்க? இது ஒரு ரூபம் சொன்னீங்க. ஓகே, பெண் ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே பெண் ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள் மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றேன் கௌமாரி முருகனின் அம்சம். அப்படி பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நாலு பெரிய பெருசா இருக்கும். இந்த நாளைக்கு பேசலாம். ஒவ்வொரு ரூபங்கள்லாம் பெண் ரூபமா வந்திருக்காங்க. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லை சக்தி இல்லை. நீங்களே யாரு? சக்தி. சக்தி வழிபாடு நம்ம பண்றது எல்லாமே சக்தி வழிபாடு. சரிங்களா? இது வந்து சுமங்கலி பூஜை எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியும்? ஓகே, சுமங்கலி பூஜை. ஓகே, நீங்க எத்தனை பேர் திருமணம் ஆகாதவர்கள் வந்து? எஸ், நைஸ். சரி, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர் அந்த மாதிரி விஷயம் ராகு கேது அவங்க இருக்கும். அவங்க பரிகாரம்லாம் எதுவும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்காங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து உபாசகர்கள் சொல்லுவோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை எங்களுக்காக வந்து வழிவழியாக ஒரு குருமார்கள்ட்ட நாங்க பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த குருமார்கள்ட்ட வந்து நாங்க இன்னும் தெய்வம் இருக்காங்க. எனக்கு ஒரு சோதனை இருக்காங்க, எனக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க, என்ன நாம் சூழல் தெய்வம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த குருமார்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, இவன் ரெடியா இருக்கான், இவன் நூற்று அஞ்சு மாற்றுவான். அவ்வளவுதான். அப்படி வந்த வழிபாட்டு முறைகள் வந்தவங்க தான் ஸ்ரீசக்கர மகாமேரு. சரிங்களா? இது இல்லாத தெய்வங்களே இது. இன்னைக்கு மகா பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கீங்க. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல வேண்டுதல் வச்சு சல்பம் வச்சுக்கிறோம்னா ஊருக்கு மாதிரி நம்ம எது வேணா வச்சுக்கோம். சரிங்களா? ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனைனா கால்வழியிலிருந்து எப்படி வெளிவருது, வேலை வந்து என்ன பண்ண போறது தெரியல நினைச்சு யோசிச்சீங்களா? அப்படியே சொல்றோம் கை சொல்றாரு, இதே சைட் ஓகேங்களா? நம்ம இப்படி பத்தாக்கிறது அந்த இந்த கை சொல்றது அது இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆப்போசிட் பதில முதல்வனே வேத முகத்தோனே சுற்றி வருமகளுக்கும் சுப்பிரமணிய சோதரனே நட்சதி கொடுக்கும் நாயகனே விநாயகனே ஒரு பொற்பாதம் சரணிலே இடம் எழுந்து அருள்களே நீங்கள் வேண்டுதல் யாவையும் நிறைவேற்றிடுவாய் வீக்க விநாயகா வினைகள் சரணே போற்றி போற்றி. அப்படியே விநாயகர் மேல போடுங்க, விநாயகர் மேல போடுங்க. ஓம் கணபதியே நமஹ, ஓகார கணபதியே நமஹ, ஸ்ரீ கணபதியே நமஹ, ஸ்ரீகார கணபதியே நமஹ, தேரக கணபதியே நமஹ, சித்தி கணபதியே நமஹ. கணபதியை நம்ம வேண்டிக்கிறோம் இல்லைங்களா? கணபதியை வேண்டிக்கிறோம். அப்படியே ஒரு 3 பேர் சொல்லிடுங்க. ஓம் துர்காவர்தனம் விஷ்ணு சதிவனம் சர்வஜம் பிரசன்னவதனம் ஜாகே சர்வ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் கம் கம் கணபதே வரவரத சர்வஜன வசமாய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் கம் கம் கணபதே வரவரத சர்வஜன வசமாய நமஹ. அப்படியே தூபத்தை இந்த பத்தி விட்டுருக்காரு. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் கம் கம் கணபதே வரவரத சர்வஜன நமஹ நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் கம் கம் கணபதே வரவரத சர்வஜன நமஹ நமஹ. பிறந்த தொல்லையும் போகா துயரங்களும் நல்ல குணமதியமா அரணகோபுரத்திலேயும் கணபதியே மகேஸ்வரா
குரு ராஜா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா காயத்ரி. எந்த மந்திரங்கள் சொன்னாலும் காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் ஓம் ஓம் நமஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ ह्रीं ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. சரி, இப்பொழுது காயத்ரி சொல்லியாச்சு. இப்ப அந்த திருவிளக்கு பூஜை வந்து பாத்தீங்கன்னா ஓம் பொன்னும் பொருளும் மெய்ப்பொருளும் தருவாய். ஓகே. ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. ஓம் போகமும் திருவுணவும் புணர்வாய் போற்றி. ஓம் முற்றறிவும் ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி. ஓம் மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரே உலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர் பயமாக பெரியோய் போற்றி. ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருட் காலம் கடலே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகம் கொழு மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி. ஓம் இருள் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் வளமை நல்கும் வழியே போற்றி. ஓம் அறப்பல நாயகி அம்மே போற்றி. ஓம் மின் ஒளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் மின் ஒளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டர் அகதமர் தாமணி போற்றி. ஓம் முக்கச்சுடரின் முதல்வி போற்றி. ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி. ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி. ஓம் இருள் ஒளித்து இன்பம் ஈவாய் போற்றி. ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி. ஓம் அறிவனுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி. ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி. ஓம் சுடரே விளக்காம் தூயோய் போற்றி. ஓம் இடரை களையும் இயல்பினாய் போற்றி. ஓம் எரிசுடராய் நின்ற இறைவி போற்றி. ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூண்டு சுடரே ஜோதி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி. ஓம் ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி. ஓம் சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி. ஓம் பலகான் பல்லக விளக்கே போற்றி. ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. ஓம் சிவபிலா ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ் படங்கோர் விளக்கே போற்றி. ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி. ஓம் உள்ள தகலில் விளக்கே போற்றி. ஓம் மடப்படும் உணர் நெய் விளக்கே போற்றி. ஓம் உயிரெனும் நிர்ணயம் தீ விளக்கே போற்றி. ஓம் இடம்படும் ஞான தீ விளக்கே போற்றி. ஓம் நோக்குவோர் எரிவள் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவும் ஆகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிலா அளவும் ஆகும் விளக்கே போற்றி. ஓம் ஜோதியாய் உணர்வும் ஆகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொது நட்ட விளக்கே போற்றி. ஓம் கருணையை உருவாம் விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி. ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி. ஓம் அருமறை சிரசு விளக்கே போற்றி. ஓம் சிற்பரம் யோம விளக்கே போற்றி. ஓம் பொற்புடன் நசுஞ்சை விளக்கே போற்றி. ஓம் உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி. ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி. ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி. ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமானே போற்றி. ஓம் இருள் சேர் திருவினை எரிவாய் போற்றி. ஓம் அறிவே உருவே அருவுரு
போற்றி. ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி. ஓம் செந்தாமரை கால் கந்தாய் போற்றி. ஓம் தீப மங்கள ஜோதி போற்றி. ஓம் மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி. ஓம் பாகம் பிரியா பராமரை போற்றி. ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஏகமாய் நடந்தை ஓம் எம்மான் போற்றி. ஓம் வாழி வாழி உள்ளாய் போற்றி. ஓம் ஆழியார் காண அடியோய் போற்றி. ஓம் ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி. ஓம் அந்தமின் இன்பம் அருள்வோய் போற்றி. ஓம் முந்தைய வினையை முடிப்போய் போற்றி. ஓம் பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி. ஓம் கண்ணரு சுரக்கும் தாயே போற்றி. அருளே குருவாய் அமைந்தோய் போற்றி. இருளில மக்கள் இறைவி போற்றி. ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி. ஓம் மாறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி. ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி. ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி. ஓம் எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி. ஓம் பஞ்சம் என்றவர்களும் அன்பே போற்றி. ஓம் கஞ்சம் என்றவரை சார்வோய் போற்றி. ஓம் ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி. ஓம் ஓங்கார புள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி. ஓம் சொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. ஓம் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி. ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி. ஓம் பூங்கலல் விளக்கே போற்றி. ஓம் உலகம் உயர்வுற வாழ்வாய் போற்றி போற்றி. ஓம் உயிர்களின் பசிப்பின் ஒளிக்கருள் போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் நல்லது ஒழுக்கம் கல்குவாய் போற்றி. ஓம் விளக்கிட்டோர்க்கு மெய்நெறி விளங்குவாய் போற்றி. நலமெல்லாம் ஈர்த்து நல்குக போற்றி. ஓம் தாயே இன்னொருள் தருவாய் போற்றி. ஓம் தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி. ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. போற்றி 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 திருவிளக்கே போற்றி போற்றி. அன்பான பக்த உள்ளங்களே, தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். காத்திருங்கள். நன்றி.